அழகான நதிக்கரையில ஒரு கொக்கு இருந்துச்சு. அது தன் உணவாக நதியில் இருக்கும் மீன்களை பிடித்து சாப்பிடும். தினமும் கொக்கு பல மீன்களை பிடித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய மீனை பார்க்கும்போது கொக்கு அதை பிடித்து சாப்பிட நினைத்தது. ஆனால் பின்னர் யோசித்தது, இந்த சிறிய மீனை உடனே சாப்பிடுவதை விட இதை வளர்த்து கொண்டு பெரிய மீனாக ஆன பின் சாப்பிடுவேன். அதற்குள் இது எனக்கு பெரும் உணவாக மாறும் என்று கூறிவிட்டு அந்த சிறிய மீனை தண்ணீரில் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றது. இன்னொரு நாள் கொக்கின் நண்பன் குள்ளன், என்ன நண்பா, எப்படி இருக்க நீ? எப்படி இருந்த நீ இப்படி இழைச்சு போயிருக்க? நான் வேணும்னா உனக்கும் சேர்த்து மீன் பிடிச்சு தரட்டுமா என்று நக்கலாக கிண்டல் அடித்தது. அதற்கு கொக்கு, ஹே, இங்க பாரு, உன்னை போல சின்ன மீனெல்லாம் சாப்பிட எனக்கு பிடிக்காது. நான் காத்திருந்து நல்ல பெரிய மீனா வளர விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறேன். அதற்கு குள்ளன், என்ன சொல்ற நண்பா, மீனை வளர விட்டு சாப்பிட போறியா? அப்போ எனக்கும் கொஞ்சம் தரியாப்பா ப்ளீஸ். அதற்கு கொக்கு, பாப்போம், வா போலாம் என்று இருவரும் நதிக்கரைக்கு சென்று மீனை பார்த்து நதியில் ஒரு பெரிய மீனை பார்த்து அருகில் சென்றனர். ஆனால் அந்த மீன் மிகப்பெரிய ராட்சச மீனாக மாறியிருந்தது. என்ன நண்பா, இவ்வளோ பெருசா இருக்கு, வா ஓடிடலாம், இல்லனா நம்மள அந்த ராட்சச மீனும் முழுங்கிடும் என்று குள்ளன் சொல்லியது. கொக்கு பயந்து இருவரும் ஓட முயன்றனர். ஆனால் அந்த ராட்சச மீன் துள்ளி குதித்து குள்ளனை நதிக்குள் இழுத்து சென்று விட்டது. கொக்கு எவ்வளவு நேரம் போராடியும் தன் நண்பன் குள்ளனை காப்பாற்ற முடியவில்லையே என்று அழுது கொண்டே சென்றது. அன்று முதல் கொக்கிற்கு மீன் எதிரியாக மாறிவிட்டது.